யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவர். 2000 ஆண்டு முதல் ஆசிரியராக யாழ்ப்பாண கல்லூரியில் பணி செய்து 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறவர். யாழ்ப்பாண கல்லூரியின் சப்ளினாக பணியாற்றுகிறவர் ரெவரன் பூபாலன் தேவராஜா அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக நான் சந்திக்கிறேன். மடை திறந்த வெள்ளம் போல கேட்ட ஒரு கேள்விக்கே அனைத்து பதில்களையும் தருகிறார். வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பெயர் பூபாலன் தேவராசா. நான் எனக்கும் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான தொடர்பு 1989ஆம் ஆண்டிலிருந்து இட்டவரைக்கும் நீடித்து கொண்டிருக்கிறது. நான் சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவன். 1989ஆம் ஆண்டு என்னுடைய ஏலெவல் பாடத்துக்காக ஏலெவல் படிப்பதற்காக உயர்தரத்துக்காக நான் இந்த யாழ்ப்பாண கல்லூரிக்கு வந்திருந்தேன். அந்த காலத்தில் நான் என்னுடைய படிப்பை தொடங்கிய பொழுது விடுதியிலிருந்து நான் கல்வியை தொடர்ந்தேன். உண்மையிலேயே நான் 1990ஆம் ஆண்டு பரீட்சை எழுத வேண்டிய ஒருவர். அந்த காலத்தில் நான் விடுதியில் இருந்த பொழுது என்னுடைய விடுதி மேற்பார்வையாளராக உப பாதுகாவலராக இருந்தவர் இப்பொழுது அர்ப்பணியாளராக இருக்கிற அர்ப்பணி ஜி நடராஜா அவர்கள் இருந்தார்கள். அதே வேளையிலே விடுதியினுடைய மேற்பார்வையாளராக திரு நோயல் விமலேந்திரன் அவர்கள் இருந்தார்கள். அந்த வேளையிலே என்னுடைய பயணம், நான் ஆரம்பித்த அந்த பயணம் ஒரு பொற்காலம் என்றே நான் சொல்ல வேண்டும். அந்த இடத்துல என்னுடைய ரூம்மேட்டாக என்னுடைய அறையில் இருந்தவர் மதிவாணன் அவர்கள். அவரை நான் இப்பொழுது நினைக்க வேண்டும், ஏனென்றால் எனக்கு எல்லா விதமான உதவியையும் படிக்கின்ற பொழுது செய்திருந்தார். அவரை நான் நினைத்து பார்க்கிறேன். அதோடு என்னுடைய பாதுகாவலர் உப பாதுகாவலர் எல்லாரையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் என்னுடைய கல்விக்கு துணை புரிந்திருந்தார்கள். அதே வேளையிலே நான் 90ஆம் ஆண்டு பரீட்சை எழுத வேண்டியவன். நாட்டிலே இடம்பெற்ற சில அசம்பாவிதம் காரணமாக நான் ஒரு வருடம் என்னுடைய கல்வியை தொடர முடியாத பட்சத்தில் திரும்பவுமாக நான் 89ஆம் ஆண்டின் நடுப்பகுதியிலே நான் போய் பின்னதாக 90ஆம் ஆண்டினுடைய தொடக்க பகுதியில் நான் பாடசாலைக்கு மீண்டும் வந்த பொழுது அப்பொழுது என்னுடைய அதிபராக இருந்தவர் திரு ஜி ராஜநாயம் அவர்கள் என்னுடைய கல்விக்கு உறுதுணையாக இருந்தார். நான் திரும்ப வந்த பொழுது ஏற்றுக்கொண்டார். விடுதியிலே தொடர்ந்து இருந்து கல்வி கற்று நான் ஏலெவல் பரீட்சையிலே சித்தி அடைந்து அதன் பின்னாக பல்கலைக்கழகத்துக்கு சென்று 98ஆம் ஆண்டு பல்கலைக்கழக படிப்பை முடித்துவிட்டு நான் 2 வருடங்கள் வேலை இல்லாமல் இருந்து பின்னதாக 2000 ஆண்டு பாடசாலையில் நான் ஆசிரியராக இணைந்து கொண்டேன். 1/1/2000 ஆண்டு நான் முதல் வந்து பாடசாலையில் தொடர்பு கொண்ட பொழுது எனக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஆசிரியர் என்பதற்கான அனுமதி எனக்கு கிடைக்கவில்லை. அந்த காலம் கொஞ்சம் ஆசிரியர்கள் உடனடியாக உள்ளீர்ப்பு செய்வதில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதன் பின்னதாக எனக்கு கிறிஸ்தவ பாடத்துக்கு நான் இங்கே பாடசாலையிலே ஆசிரியராக இணைத்து கொள்ளப்பட்டேன். அப்பொழுது அருட்கலாநிதி ஏ போலவர்கள் அதிபராக இருந்தார். அதற்கு பின்னதாக கலாநிதி என்.ஏ. விமலேந்திரன் அவர்கள் அதிபராக இருந்தார். அவருடைய காலங்கள் எல்லாம் நான் கல்வி நிலையிலே சிறந்து விளங்கிய ஒரு நிலைமையை நான் காணக்கூடியதாக இருந்தது. அந்த காலத்திலே நான் கிறிஸ்தவ பாடத்தோடு உயர்தரத்துக்கு கிறிஸ்தவ பாடத்தையும் 10-11க்கு தமிழ் பாடத்தை நான் கற்பிக்கக்கூடியதாக இருந்தது. பின்னதாக 2014ஆம் ஆண்டு மறைந்த அருட்கலாநிதி டி.எஸ். சொலமன் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்று கொண்ட பொழுது நான் பாடசாலையினுடைய சப்ளினாக, அதாவது பாடசாலையினுடைய ஆன்மீக குருவாக நியமிக்கப்பட்டேன். அதுக்கு முன்னதாக நான் 2013ஆம் ஆண்டு முழு குருவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்னர் இந்த பொறுப்பு மேலதிகமாக இந்த பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இட்டவரைக்கும் கல்லூரியினுடைய ஆன்மீக குருவாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். காலையில் 7:30 மணியிலிருந்து 7:45 மணி வரைக்கும் எங்களுடைய பாடசாலையினுடைய செப்பல் நடைபெறும். அந்த வேளையில் நாங்கள் வேதாகம காரியங்களோடு நற்சிந்தனைகளை வழங்குவது முறைமையானது. பாடசாலையினுடைய 5 நாட்களும் செப்பல் இருக்கும். இது வேறொரு பாடசாலையிலும் அந்த விதமாக நடைபெறுவதில்லை. எங்களுடைய பாடசாலையில் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அது ஒவ்வொரு நாளும் அந்த ஆராதனையோடு எங்களுடைய பாடசாலை ஆரம்பிக்கும். இந்த ஆராதனையில் பிள்ளைகள் தனியே கிறிஸ்தவ மாணவர்கள் மட்டுமில்லை, அநேக இந்து மாணவர்களும் பயன்பெற்றுக் கொள்வார்கள். நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வார்கள். அந்த இடத்துக்கு வந்திருந்து சிந்தனைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் அது வழிநடத்தி இருக்கிறது தான் நான் சொல்ல வேண்டும். எனவே இன்றைக்கும் அந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதோடு கிறிஸ்தவ பாடத்தை நான் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடன் கல்வி கற்றவர்கள்
இப்பொழுதும் பாடசாலையிலே ஆசிரியர்களாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அனைவர் ஊழியக்காரர்களாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இது கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நான் இந்த கல்லூரியிலே கல்வியை தொடர்ந்தவன் என்ற முறையிலே, அதாவது எந்த விதமான ஒரு ஃபண்டும் செலுத்தாமல், கட்டணங்கள் எதுவும் செலுத்தாமல் நான் கற்றுக்கொண்டபடியினாலே இந்த கல்லூரிக்கு நான் பணியாற்ற வேண்டும் என்ற அந்த நன்றி உணர்வுடன் இந்த பாடசாலையிலே நான் பணியாற்ற என்னை அர்ப்பணித்து கொண்டேன். 25 வருடங்கள் ஓடி முடிந்திருக்கின்றன. இந்த பாடசாலையினுடைய 200 ஆண்டிலே 25 ஆண்டுகள் என்னுடைய பங்கு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது அது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. அதை நான் எப்பொழுதுமே நன்றி உணர்வுடன் நினைத்துக் கொள்வேன். நான் இந்த பாடசாலையிலே இணைந்து கொண்டதிலிருந்து இட்டவரைக்கும் எனக்கு மிகுந்த ஆலோசனைக்காரராக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒருவர் என்னோடு இருக்கிறார். அவர் பிறநாட்டில் இருந்தாலும் அவரை நான் மறந்துவிடவே முடியாது. என்னோட உயர்வுக்கு அவர் காரணமாக இருக்கிறார். நான் அவரை சொல்லியாக வேண்டும். அருட்பணியாளர் ரெவரன் ஜி நடராஜா அவர்கள் எப்பொழுதுமே என்னுடைய முன்னேற்றத்தில் அவர் பங்களித்திருக்கார். விடுதியிலிருந்து நான் இருந்த காலம் தொடக்கம் என்னோட கூட இருந்தவர் எனக்கு எல்லா விதமான ஆலோசனைகளும் சொல்லி வருகிறார். நான் ஒரு ஊழியக்காரனாக வருவதற்கும் அவர்தான் காரணம். நான் சப்ளினாக வருவதற்கும் அவர் காரணமாக இருந்தார். எனவே அவரை நான் என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாது. அதே வேளையிலே நோயல் விமலேந்திரன் அவர்கள் நான் இந்த பாடசாலையிலே ஆசிரிய தொழிலுக்கு வருவதற்கு, ஆசிரியராக அணைத்துக் கொள்ளப்படுவதற்கு அவரும் எனக்கு துணை செய்திருக்கிறார். எங்களை வழிநடத்தி இருக்கிறார். அவரை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே அநேகர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய மறைந்த அருட்கொள்ளாநிதி VS சோலமன் அவர்கள், அவருடைய காலம் ஒரு இக்கட்டான காலமாக இருந்தாலும் சிறப்பாக எங்களை வழிநடத்தி இருந்தார். அமைதியானவர், அடக்கமானவர். ஆனால் எங்களை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வழிநடத்தி இருந்தார். எனவே அவரையும் நான் இந்த வழியில் நினைத்து பார்க்கிறேன். அவர் என்னுடைய குருத்துவ பணியிலேயும் அவர் சங்கான திருச்சபையிலே இருந்தார். அவர் சங்கான திருச்சபையில் இருந்து பணியாற்றின காலத்தில் அவருக்கு பாடசாலையினுடைய அதிபராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலைமை வந்த பொழுது நான் சங்கான திருச்சபையை பொறுப்படுத்திக் கொண்டேன். சப்ளினாக இருந்து அவர் அதிபராக வருகின்ற பொழுது அவருடைய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எனவே அவர் தொடர்ந்து செய்து வந்த பணிகளை நான் தொடர்ந்தும் அந்த பணிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அன்றைய யாழ்ப்பாணக் கல்லூரி மாணவர், இன்றைய யாழ்ப்பாணக் கல்லூரியின் ஆசிரியர். உங்களது மாணவ பருவத்து ஆசிரியர்களுடனான உறவு முறைக்கும் இன்றைய மாணவர்களின் ஆசிரியருடனான உறவு முறைக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன? மாணவர்கள் அவர் வித்தியாசம் சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய நாட்டினுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறபடியினாலே மாணவர்களுடைய மனநிலைகள் சில வேளைகளிலே அவருடைய பழக்க வழக்கங்கள் மனநிலைகள் மாறிக்கொண்டு இருக்கலாம். நாங்கள் இருந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைகள் இப்பொழுது இல்லை. நாங்கள் இருந்த காலங்கள் வந்த காலங்களை திரும்பி பார்க்கின்ற பொழுது அவை மிக கடினமானவை, போராட்டமான சூழ்நிலைகள் இருந்திருக்கின்றன, இடப்பெயர்வுகள் இருந்திருக்கின்றன. எனவே அந்த காலத்தில் இருந்த நிலைமைகள் எப்பொழுதுமே நாங்கள் கல்வியிலே தங்கியிருக்கக்கூடியதான தனியாக படிப்பிலே மட்டும் தங்கியிருக்கக்கூடியதான நிலைமைகள் இருந்தன. விளையாட்டிலும் எங்களுடைய கல்லூரி சிறப்பாக இருந்திருக்கு. ஆனால் அந்த காலத்திலே இந்த மாணவர்கள் நான் சொல்லக்கூடும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு அந்த காலத்தில் கிடைத்திருந்த வளங்கள் அதை வைத்துக்கொண்டு முயற்சியை செய்து படிக்கக்கூடியவர்களாக எங்களுடைய பிள்ளைகள் இருந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் நன்றி மறக்காதவர்களாக இருக்கிறார்கள். எங்கே கண்டாலும் சார் என்று சொல்லுவார்கள். நீங்கள் எங்களுக்கு படிப்பித்த நாங்கள் சொல்லி அவர்கள் மறந்திருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு படிப்பித்த நீங்கள் எங்களை சொல்லி அவர்கள் அரவணைக்கக்கூடிய அந்த மதிப்பு கொடுக்கக்கூடிய மனநிலை எங்களுடைய மாணவர்களுக்குள்ளே இருந்திருக்கு. நாங்களும் அப்படி இருந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய மாணவர்களும் அப்படி இருந்திருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு மாணவர்களுடைய நிலைமைகள் மனநிலைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றன. என்றால் எல்லாம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பிள்ளைகள் கிரகித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றன. மீடியாக்களுடைய வரவுகள் இருக்கின்றன. எனவே பிள்ளைகள் இன்றைக்கு ஆசிரியர்கள் ஒரு ஆசிரியர்களே தங்கி இருக்கக்கூடிய நிலைமை இல்லை. இப்படி அவர்கள் சில வழியில் சொல்லக்கூடும். என்ன சொல்லக்கூடும் என்றால், சார் உங்கள்கிட்ட படிக்காவிட்டால் எனக்கு இன்னொருவர் இருக்கிறார், அவர்கிட்ட நான் படிக்கக்கூடும். அந்த விதமான ஒரு மனநிலை இன்றைக்கு மாணவர்களுக்குள்ளே இருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்கள் சிறந்தவர்கள். அவர்கள் ஒழுக்கத்திலேயும் கல்வி நடவடிக்கைகளிலையும் விளையாட்டிலையும் சிறந்து விளங்குகின்ற பிள்ளைகள். அவர்களுக்குள்ளே மற்ற இடங்களில் இருக்கிற மாணவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது
எங்களுடைய பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள் சிறந்தவையாக இன்றைக்கும் இருக்கின்றன. அதற்கு ஒரு வகையில் எங்களுடைய கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் மிக முக்கியமான பங்களிக்கிறார் என்று நான் சொல்லுவேன், உறுதியாக சொல்லக்கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசைகள் என்று ஏதாகிலும் இருக்கிறதா? ஆசிரிய பணியிலும் உங்கள் குருத்துவ பணியிலும். நான் நிறைவேறாத ஆசை என்று சொன்னால் அது ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு நாங்கள் செயற்படுகின்ற பொழுது அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படாத பொழுது தான் அது நிறைவேறாத ஆசை என்று சொல்ல முடியும். ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு பெரிதாக இல்லை. நான் பாடசாலையிலே கற்பிக்க வந்திருந்தேன். எனவே கற்பிக்கின்ற பணியை நான் திறமையாக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு எத்தனை பாடங்களை போட்டாலும் அந்த பாட வேலைகளை நான் நிறைவாக செய்ய என்னால் முடியும். அதனால் நான் எதையும் குறித்து சிந்திக்கலை. நான் இப்படி இந்த பாடசாலையில் ஒரு சப்ளினாக நான் வருவேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அது எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. எனக்கு இது பெரிய ஒரு சலாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இது மற்றவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்களோ தெரியாது. அதனால் அல்லது இந்த பாடசாலையுடைய ஒரு பெரிய நிர்வாகியாக வர வேண்டும் என்று நினைக்கிறதை விட நான் சாதாரணமாக இந்த இடத்துல இந்த ஆடியோடு இருப்பது எனக்கு பெருமை என்று நான் நினைக்கிறேன். எனவே நிறைவேறாத ஆசை என்று நான் சொல்லிவிட எதுவும் எனக்கு இல்லை. தற்போதைய மாணவர்கள் இப்படி இருந்தால் நலமாக இருக்கும் என்று ஏதாவது எண்ணங்கள்? இன்னமும் எங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆசிரியர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். நான் யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்கள் அவ்விதமாக இருக்கிறார்கள். இன்னும் பிள்ளைகள் தங்களுடைய படிப்பிலையும் விளையாட்டிலையும் அதிகமான ஈடுபாடுகளை இப்பொழுது காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சிறந்தது. அவர்கள் ஆசிரியர்களோடு இந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் அதை தங்களை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளாமல் இன்னமும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு இடையில் அந்த சின்ன இடைவெளியை வைத்துக்கொண்டு மாணவர்கள் ஆசிரியர்களோடு அவர்களை மதித்து நடப்பது சிறந்தது. அது எப்பொழுதுமே விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தினரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் என்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும். 4 பேருமே யாழ்ப்பாண கல்லூரியிலே கல்வியற்றவர்கள். 3 பேர் ஏலவேலை முடித்திருக்கிறார்கள். 2 பேர் மூத்த ஆண் பிள்ளையும் 2வது ஆண் பிள்ளையும் அவர்கள் தொழில்நுட்ப கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மகள் இப்பொழுதுதான் அவருக்கு யூனிவர்சிட்டி கிடைத்திருக்கிறது. என்னுடைய யாழ்ப்பாண கல்லூரியிலே தான் அவர் கற்றுக்கொண்டார். 4வது மகனும் இப்பொழுது இங்கே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே அவர்களை உருவாக்கியிருக்கிறது, என்னை உருவாக்கியது போல அவர்களையும் உருவாக்கியிருக்கிறது யாழ்ப்பாண கல்லூரி. அது மிகுந்த நன்றிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்னுடைய சக ஆசிரியர்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரி 200வது ஆண்டை கடந்திருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகள் அது பயணம் செய்யும். அந்த பயணத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த கல்லூரியினுடைய மூலைக்கல்லாக இருக்கிறார். இந்த மூலைக்கல்லினுடைய அத்திவாரமாக இருக்கிறவர்கள் ஆசிரியர்களும் நிர்வாகிகளும். அந்த அத்திவாரத்துக்கு மேலே தான் கற்கள் அடுக்கப்பட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அஸ்திவாரம் அசைந்து போனால், அதிர்ந்து போனால் கட்டடம் நிற்க முடியாது. எனவே இந்த அத்திவாரங்கள் எல்லாம் நிறைவாக இருந்து இந்த கல்லூரி தொடர்ந்தும் தன்னுடைய கல்விப்பணியை நிறைவாக செய்யும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஒரு விடயம், ஒரு கல்லூரியினுடைய வளர்ச்சி என்பது அது வெறும் கட்டிடங்களிலேயோ அல்லது மாணவர்களுடைய அச்சீவ்மெண்ட் அதிலேயோ தங்கியிருப்பதில்லை என்று நான் நினைக்கிறேன். அது எங்கே இருக்கின்றால் ஆசிரியர்களுடைய திருப்திகரமான மனநிலையிலே இருக்கிறது. ஆசிரியர்கள் திருப்திகரமாக பணியாற்றுகின்ற பொழுது கல்லூரி உயர்ந்த ஒரு வளர்ச்சியை காணும். இதுவரையும் இருந்த ஆசிரியர்கள் அவ்விதமாக பணியாற்றி இருக்கிறார்கள். அநேகர் இந்த பாடசாலைக்காக தங்களை அர்ப்பணிப்போடு பணியாற்றி இருக்கிறார்கள். அதே விதமாக இப்போ இருக்கிற எங்களுடைய ஆசிரியர்களும் அர்ப்பணிப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திருப்திகரமான சேவைதான், அர்ப்பணிப்பான சேவைதான் யாழ்ப்பாண கல்லூரிக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே எங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரி இன்னும் அநேக ஆண்டுகள் தன்னுடைய கல்வி பணியை சிறப்பாக செய்து சமூகத்துக்கும் எங்களுடைய நாட்டுக்கும் மிகுந்த பயனை கொடுக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை என்னை பேட்டி கண்ட சகோதரனுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக வாழ்க்கை என்பது
அரசியல் நிறைந்தது. மாய வலைகளை எல்லா பக்கமும் விரித்து வைத்துக்கொண்டே நம்மை வாழ அனுமதிக்கிறது. இதை எதிர்கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் குருத்துவ பணியும் ஆசிரிய பணியும் அவ்வளவு எளிதானதல்ல. நீங்கள் மாணவராக இருந்து ஆசிரியராக பணி நியமனம் பெற்று 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறீர்கள். இவ்வளவு காலமும் உங்களை காத்த இறைவன் இனிவரும் காலங்களிலும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி காப்பாராக. ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக உங்களை நேர்காணல் செய்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.